செல்வாக்கு எது இருந்தாலும் அதான் உடல் அழிந்த பிறகு எல்லாமே விட்டு போயிட வேண்டியதாக இருக்கும். பணம், அழகு, செல்வம், புகழ், சொத்து எல்லாமே, அரசாங்கம், அரசு பதவி எல்லாத்தையும் விட்டு போக வேண்டியதாக இருக்கும். நம்ம அடுத்த பிறவி தான் வரப்போகிறதில்ல. அது வரலாம், வராமல் போகலாம். ஆனால் நல்லது செஞ்சால் நல்ல பிறவி தான் கிடைக்கும். சத்துவ குணத்தில் இருந்தால் உயர்ந்த பிறவி கிடைக்கும். ரஜோ குணத்தில் இருந்தால் நடுநிலை பிறவி கிடைக்கும். தமோ குணத்தில் இருந்தால் தாழ்ந்த பிறவி கிடைக்கும். ஆன்மீக விஷயத்தை நம்ம செய்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம அது என்னைக்கு இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கும், நிரந்தரமாக இருக்கும். கிருஷ்ண பக்தி செய்கிறது நிரந்தரமாக இருக்கும். ஸோ ஆன்மீகத்தில் நம்ம நேரத்தை செலவிட வேண்டும். பகவான் கிருஷ்ணரின் திருநாமத்தை அதிகமாக உச்சரிக்க வேண்டும். பகவத்கீதையை உச்சரிக்க வேண்டும். பாகவதத்தை நம்ம படிக்க வேண்டும். அருகாமையில் இருக்கக்கூடிய